விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல் எண் 38 கலிபுரியோடு தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து வார்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 38. ஒரு மங்கையின் நடை எப்படி உள்ளது என்று விவேக சிந்தாமணி இந்த பாடலில் கூறுகிறது. அந்த பாடல் பார்ப்பதற்கு முன் கம்பராமாயணத்தில் இதே சந்தத்தில் நடை அழகை கம்பர் கூறுகிறார். காட்டில் ராம லட்சுமணர்களை கண்டு மோகம் கொண்டு அழகிய பெண்ணாக வடிவெடுத்து சொற்பனகை வருவதை கம்பர் இப்படி கூறுகிறார். பஞ்சி ஓலிர் விஞ்சு குளிர் பல்லவம் ஆணுங்க, பஞ்சி ஓலிர் விஞ்சு குளிர் பல்லவம் ஆணுங்க, செஞ்செவிய கஞ்சனிகர் சீரடியலாகி அஞ்சொல்லில மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள், நஞ்சினை நெஞ்சினில் கொண்டு வஞ்சனை புரிகின்ற வஞ்சி அவள் வந்தாள். சோற்பனகையை இவ்வாறு கம்பர் கூறுகிறார். என சோற்பனகை அழகாக நடந்து வரும் அமைப்பில் கம்பர் கூறுவது போன்று விவேக சிந்தாமணியில் 38வது பாடல் உள்ளது. அந்த பாடலை இப்போது பார்ப்போம். ஒரு மங்கையின் நடை. பொன்னின்மணி கிண்கிணி சிலம்பொலி புலம்ப, பொன்னின்மணி கிண்கிணி சிலம்பொலி புலம்ப, மின்னுமணி மேகலையில் மெல்லென ஒலிப்ப, சின்னமலர் கொண்டு சில சேடிகள் சூழ, அன்னமென அல்லையென வர என உரைத்தார். ஒரு மங்கையின் நடை. பொன்னின்மணி கிண்கிணி சிலம்பொலி புலம்ப, மின்னுமணி மேகலைகள் மெல்லென ஒலிப்ப, சின்னமலர் கொண்டு சில சேடியர்கள் சூழ, அன்னமென அல்ல என வர என உரைத்தார். பொன்மணிகளும் சதங்கை மணிகளும் சிலம்புகளும் ஒலிக்க, ஒளிவீசும் மணிமேகலை ஒளிவீசும் இடையில் அணிந்த மணிமேகலை மெல்ல ஒலிக்க, சிறிய வெவ்வேறு மலர்களை கொண்டவராய் சில தோழியர்கள் சூழ்ந்து வர, ஒருத்தி நடந்து வருவதைக் கண்டோர் அன்னமோ அன்றோ என்று உரைத்தனர். மீண்டும் பாடலை பார்ப்போம். பொன்னின்மணி கிண்கிணி சிலம்பொலி புலம்ப, மின்னுமணி மேகலையில் மெல்லென ஒலிப்ப, சின்னமலர் கொண்டு சில சேடியர்கள் சூழ, அன்னமென அல்லையென வர என உரைத்தார். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி நூலிலிருந்து பாடல் எண் 38 கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. மிக்க நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி நிலையம், ஜெர்மனி.